சாந்தி. அவ்யக்த சமிகை 20 செப்டம்பர் 2024. இன்றைய பகவானுடைய மகா வாக்கியம், கபி பி இன்சாஃப் மாங்னே வாலே நஹி பனோ. இந்த மாதம் முழுவதும் பாபா விதவிதமான நமக்குள்ள எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள், சிறிய பெரிய இச்சைகள் இருக்கு அப்படிங்கறத தான் புரிய வச்சுட்டு வர்றாரு. ஸோ பாபா சொல்றாரு, ஒரு பொழுதும் எந்த ஒரு விதமான பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக, யாசிக்கக்கூடியவர்களாக ஆகாதீர்கள். किसी भी प्रकार के मांगने वाला स्वयं को तृप्तात्मा अनुभव नहीं करेगा. எந்த ஒரு விதமான எதிர்பார்ப்பையும் வைக்கக்கூடியவர்கள் தன்னை திருப்தியான ஆத்மாவாக அனுபவம் செய்வதில்லை. महादानी भिखारी से एक नया पैसा लेने की इच्छा नहीं रख सकते. மகாதானியாக இருக்கக்கூடியவர்கள் யார் எல்லோருக்கும் கொடுப்பார்களோ, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் கிட்ட இருக்கு அப்படின்னா, ஒரு பிச்சைக்காரனிடம் இருந்து ஒரு நயா பைசா வாங்குவாங்களா? என்ன சொல்ல வர்றாரு, யார்கிட்டயும் இல்ல, இல்லாதவங்க கிட்ட வேற போயிட்டு எனக்கு ஒரு ரூபா கொடுங்களேன் அப்படின்னு சொல்றது அழகில்ல. பொதுவாகவே அதுவும் நானே வள்ளல்னும் பொழுது நான் பொதுவா யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவும் மாட்டேன். அதிலும் ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போய் நான் ஒரு பைசா வாங்குவேனா? வாங்க முடியாது. ये बदले वा ये करे वा ये कुछ सहयोग दे. சோ இது எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, இவங்க மாறினா நான் மாறுவேன் அப்படிங்கிறது என்னவா? பிச்சைக்காரன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. இவங்க மாறினா நான் மாறுறேன், ஏன் இவங்க எனக்கு கொஞ்சம் சஹயோக் கொடுக்க கூடாதா? கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண கூடாதா? கதம் ஆகே படாவே, என்னுடைய முன்னேற்றத்திற்கு இவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் தானே. ஐசே சங்கல்ப் வா ஐசே சஹயோகி பாவனா. சோ இந்த மாதிரி நம்ம எங்கனாலும் நினைக்கிறோம்னா, யாராவது எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, பர்வஷ் சக்திஹீன் பிகாரி ஆத்மா சே கியா ரக் சக்தே. சோ அத நீங்க பாபா கிட்ட எதிர்பார்த்தாலாவது அதுல ஒரு நியாயம் இருக்குங்கிறார். பரமாத்மா ஸ்ரீ பாபா சர்வசக்திவான், அனைத்திலும் கடலாக இருக்கக்கூடியவர், அவர்கிட்ட எதிர்பார்த்தாலாவது நியாயம் இருக்கு. ஆனா நீங்க எதிர்பார்க்கறது யாரிடம்? ஏற்கனவே சக்தியை இழந்த ஆத்மாக்கள், பலவீனமான ஆத்மாக்கள், அவர்களே ஏதோ ஒரு சகயோகத்தை இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஆத்மாக்கள், அப்படிப்பட்ட அந்த ஒரு யாசித்தலில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களிடம் அதுக்கு மேல நீங்க வேற போய் எதிர்பார்க்கறீங்கன்னா, அது பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய அழகில்லை. அதனால பாபா சொல்றாரு, யாராவது எனக்கு கொஞ்சம் சகயோகம் பண்ண மாட்டாங்களா? யாராவது என்னோட முன்னேற்றத்திற்கு உதவ மாட்டாங்களா? இப்படியெல்லாம் எதிர்பார்க்கறது மகாதானி ஆத்மாக்களினுடைய அழகு அல்ல. அப்ப பாபா மகாதானின்னு ஏன் நம்ம சொல்றாரு? ஏன்னா நம்ம ஃபீல் பண்றதுக்கு, நமக்கு சகயோகம் கொடுக்கறதுக்கு மேல பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த கடலை விட்டுட்டு நாம ஏன் இந்த நதி, குளம், குட்டை போல இருக்கக்கூடியவர்களிடம் எதிர்பார்க்கணும்? அவசியமே இல்லை. பாபான்னு மனதார சொன்னா கண்டிப்பா அவரிடமிருந்து நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல உதவி கிடைச்சிடுது. அதுதான் பாபா புரிய வைக்க வராரு. ஓம் சாந்தி.